ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சிம்பு தன்னோட இத்தனை வருஷ சினிமா கேரியரில் 7 ஹிட் படங்கள் தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் அவர் எப்படி இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணாருன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன்னு கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் தொடர்ந்து இந்த சினிமா உலகத்தில் நீடித்திருப்பதற்கு அவருடைய ஹிட் படங்கள் மட்டும் காரணங்கள் இல்லை, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் ரஜினியை தவிர மற்ற நடிகர்கள் யாருமே ரசிகர்களை வீட்டுக்கு கூப்பிட்றதில்ல, ஹோட்டல்லையோ மண்டபத்திலையோ தான் சந்திக்கிறாங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களே தன்னுடைய ரசிகர்களை வீட்டுக்கு அழைத்து ரஜினி சந்தித்ததாக நினைவில்லை. பெரும்பாலும் அவருடைய ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் அவரும் சந்திப்பார். இப்போ இருக்க டேரக்டர்கள் எல்லாருமே ரொம்ப நாள் ஷூட்டிங் பண்ணுறதுனால தான் டிஓபியாக எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணுறதுலன்னு ராஜு மேனன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சிருமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன்னு கேட்டிருக்காங்க. ராஜு மேனன் தன்னுடைய படங்கள் குறுகிய காலத்தில், அதாவது 3 மாதத்துக்குள்ளே 4 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்றத சொல்லலை. எவ்வளோ காலம் படப்பிடிப்பு அப்படின்றதே தெரியாமல் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருப்பதை பற்றி தான் சொன்னார். நெல்சனை பொறுத்தவரையிலே அவருடைய படங்களுடைய படப்பிடிப்புனா 6 மாத காலம் அல்லது 9 மாத காலம் அப்படின்னு திட்டமிட்டு படம் எடுக்கக்கூடியவர் நெல்சன். அதனால தான் அவரோடு இணைந்திருக்கிறார் ராஜு மேனன். இந்த வருஷத்தோட முதல் 100 கோடி படம் எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த வருடத்தினுடைய முதல் 100 கோடி ரூபாய் படமாக இல்லை, அதை தாண்டிய வசூலை செய்யக்கூடிய படமாக ஜனநாயகன் அமைய வாய்ப்பு இருக்குது. ஆர்பி சௌத்ரி அவர்களை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமா? அவருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று ஆர்பி சௌத்ரியை பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக விரைவிலே பங்கேற்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்குமான நட்பு அப்படின்றது ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக இருக்கிறது. சிவகார்த்திகேயன் தன்னோட மகளை கனா படத்தில் பாடல் பாட வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமே எந்த பாட்டும் அவங்கள வச்சு பாட வைக்கல. அந்த ஒரு படத்துடைய பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் மகளை யூஸ் பண்ணியிருக்காரா சிவகார்த்திகேயன் கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கனா படத்தில் சிவகார்த்திகேயனுடைய மகள் பாடுறதுனால அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட பப்ளிசிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது போன்ற மலிவான விளம்பரங்களை எல்லாம் தேடுகின்றவர் இல்லை சிவகார்த்திகேயன். நடிகர் பொன்னம்பலத்துக்கு என்னாச்சு? பொதுவாகவே வில்லன் நடிகர்களுக்கு மட்டுமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப சின்ன வயசுலேயே வருது. அதற்கு காரணம் என்னன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொன்னம்பலத்தினுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதனால மொத்தமாக எல்லா ஸ்டண்ட் நடிகளுமே அப்படி பாதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் கூறியிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் கலைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள். தமிழக அரசுடைய திரைப்பட விருது பற்றி சமீபத்தில் யார் கூடயாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா? அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற திரைப்பட விருதுகள் குறித்து நான் யார்ட்டையும் விவாதிக்கல. ஆனால் பத்திரிகைகளில் பொதுவாக இந்த விருதுகள் பற்றிய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்து தமிழக அரசு அறிவித்த விருதுகளில் மிக அதிகமான விமர்சனங்களை சந்தித்த விருதுகள்னால் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய கார் ரேஸ் ஜெர்சியில் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கரெக்டாக டிவிகேவோட கொடி கலரான மஞ்சளையும் சிவப்பையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் தன்னுடைய கார் பந்தய உடையில் மஞ்சள் நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்தி இருப்பதற்கு பின்னால் எதுவும் இல்லை. மெட்ராஸ், மௌனகுரு, அயன் ஆகிய படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது நடிகர் ஜீவா தானான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மௌனகுரு திரைப்படம் அருள்நிதியினுடைய தந்தையான தமிழரசு தயாரித்த திரைப்படம். அந்த படத்தில் தன்னுடைய மகனை ஒப்பந்தம் செய்யாமல் ஜீவாவை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி நினைத்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதே மாதிரி தான் அயன், அந்த படங்களிலும் கதாநாயகனாக முதல்ல ஜீவா பரிசீலிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை.
சினிமாவில் கமிஷனை ஒழிக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. சினிமாவில் கமிஷன்னா என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாதாரணமாக வெளியில் உள்ள கமிஷன் மாதிரி தான் சினிமாவில் உள்ள கமிஷனும். சினிமாவில் உள்ள கமிஷனுக்கு வேறு அர்த்தம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களை லெனின் பாரதி போலி கொடைவள்ளல்னு சொல்லியிருக்காரு. அவர் திடீர்னு இப்படி சொல்ல காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை போலி கொடைவள்ளல் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. பிரபலமானவர்களை இப்படி விமர்சிப்பதை ஒரு சிலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் லெனின் பாரதியினுடைய கருத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ இருக்க இளம் நடிகர்களில் ஆக்ஷன் காட்சியில் யார் நல்லா நடிக்கிறாங்கன்னு திருச்சியிலேருந்து சாதனா கேட்டிருக்காங்க. இப்போ இருக்க நடிகர்களில் மிகச்சிறப்பாக ஆக்ஷன் காட்சியில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னா என்னுடைய பார்வையில் விஷால் தான். தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு யார் பணக்கார நடிகர்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் உள்ள நடிகரில் பணக்கார நடிகர்னா லெஜண்ட் சரவணனாச்சியை தான் சொல்லணும். 7G ரெயின்போ காலனி படத்துடைய 2ஆம் பாகம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி 2ஆம் பாகத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. மிக விரைவிலே அந்த படத்தினுடைய வெளியீட்டை பற்றிய அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். வித் லவ் படத்துடைய ப்ரொமோஷனும் ரிலீஸ் பிளானும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்காக நீங்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு மட்டக்களப்பையிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வித் லவ் படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை மிகச்சரியாக ஹேண்டில் பண்ண சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு 85 மார்க் கூட தாராளமாக கொடுக்கலாம். இந்த படம் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாலே படையப்பா படத்தினுடைய வெளியீட்டிலும் அவருடைய ப்ரொமோஷன் உறுதிகள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். ஷோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு பக்கம் நடிகர், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர், இன்னொரு பக்கம் அரசியல் ஆலோசகர் என்று பல தளங்களிலே மிகவும் செல்வாக்கோடு திகழ்ந்தவர் தான் ஷோ. அவருடைய நண்பர்கள் வட்டாரம் மிகப்பெரியது. அதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் அசோகன். அசோகனுடைய திறமையை பற்றி பல சந்தர்ப்பங்களில் புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார் ஷோ. அசோகன் நடிப்பை பல படங்களில் பார்க்கும்போது ஏதோ கூத்தடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு காட்சியில் நடிப்பதற்கு முன்னால் அந்த வசனத்தை எப்படி பேசணும், அந்த வசனத்தை பேசும்போது எப்படிப்பட்ட நடிப்பை தர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அவர் தயாராகின்ற விதத்தை பார்த்து நான் பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அசோகனை பொறுத்த வரைக்கும் பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் அவர். ஏதாவது ஒரு திரைப்படத்தில் அவருக்கு மிகப்பெரிய பெயர் கிடைச்சதுன்னா அந்த பெயர் கிடைக்கிறதுக்கு யார் காரணம், அந்த நடிப்பை தனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளியே சொல்வார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பின் போது பல சிரமங்களை அனுபவித்தார். அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதிலிருந்தெல்லாம் எழுந்து வந்து ஒரு நடிகராக மீண்டும் இந்த சினிமா உலகத்தில் வலம் வந்தார். அங்கே தான் அசோகனுடைய அந்த ஆற்றலை நான் பிரமிப்போடு பார்க்கிறேன் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஷோ. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.